Hello guys, so இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷனல் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த மேக்கப் லுக் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் போடுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே ஃபேஸ் வந்து நான் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எதுவுமே ஃபேஸில் இல்லை. ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்சைட்டோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். வேஸ்லின் போட்டுக்கோங்க. ஏன் வேஸ்லின் போடுறோம் அப்படின்னா, நம்ம சப்போஸ் நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லைன்ஸ் ஃபார்ம் ஆகும், இல்லை லிப்ஸ் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கலரா இருக்கும், இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும், உள்ளார ஒரு கலரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காம லிப்ஸ் கொஞ்சம் ஹைட்ரேட்டடா இருந்தா அந்த லிப்ஸ்டிக் பொறுத்து கொஞ்சம் கிளாஸியா இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இன்சைட்டோட ஃபவுண்டேஷன். ஸோ என்னோட ஷேட் வந்து டூன் இருக்கு, ஷேட் சாஃப்ட் ஹனி அப்படிங்கிற ஒரு ஷேட் இது. ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எப்பவுமே ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் தான் வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்படி தேய்ப்போம் இல்லையா, ஸோ ப்ராடக்ட் இதுக்குள்ளே போட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி ஃபுல்லாக ப்ரப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபவுண்டேஷனை வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, ஸோ பியூட்டி பிளெண்டரை வச்சு நீங்கள் வந்து வெட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வெட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி புளிஞ்சா நார்மலாக வெட்டாக இருக்கணும். ஸோ வெட் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் எடுத்திருக்கேன். ஸோ கன்சிலர் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் நான் ஃபவுண்டேஷன் போட்டு போய் இந்த டார்க் சர்க்கிள் லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல அண்ட் தென் வந்து நம்ம ஃபேஸில் எந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிக்கணுமோ ஸோ அந்த இடத்துல நம்ம கன்சீலர் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து சேம் பியூட்டி பிளெண்டர் வச்சுட்டு வெட் பிளெண்டர் வச்சுட்டு நான் வந்து செட் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் மேக்கப் செட் பண்ணிக்கிறதுக்காக வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்குக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து மேக்கப் இப்போ செட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணி பிஎஸ்சியோட ஐப்ரோ டிஃபைனர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கோம் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து நல்லா கோம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒரு மாதிரி க்ரீம் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ நான் அது ரெண்டையுமே சேர்த்து தான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஐப்ரோஸ் பண்ணுவேன். பிகாஸ் வந்து ஒன்லி பிளாக் மட்டும் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக ஐப்ரோ வந்து ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ரெண்டு ஷேடும் மிக்ஸ் பண்ணி நான் ஐப்ரோஸ் இப்போ நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு அண்ட் தென் நான் ட்ரா பண்ணுறேன். நான் வந்து ஜஸ்ட் எனக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஹேர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நான் ஃபில் தான் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறது, ஐப்ரோஸையும் நான் வந்து ஃபுல்லாக ஷேப் பண்ணல. ஸோ எனக்கு எந்தெந்த இடத்துல ஹேர் வந்து கம்மியாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்தந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல விட்டு போன மாதிரி இருக்குது. இப்போ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஃபார்எவர் 52 ஐஷேடோ பேலட் எடுத்துக்கேன். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஐஷேடோவும் நான் எந்த மாதிரி போடணும், ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஐ மேக்கப்பும் எப்படி போடணுங்கிறது நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. பேபி பிங்க் மாதிரி இருக்கிற இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ லைட் பேபி பிங்க் மாதிரி இருக்கிற ஷேட் எடுத்துக்கிட்டு ஐ மேக்கப் போடுறீங்க, ஹெவியான ஐ மேக்கப் போடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர், எனி கன்சிலர் நீங்கள் வந்து ஐ மேக்கப் ஃபஸ்ட்டு இதுக்குன்னு தனியாக ஐயில் வந்து போட்டுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நம்ம ஐஷேடோ போடுறது வந்து கண்ணில் ஒட்டும், கொஞ்சம் வந்து நல்லாவே தெரியும். இல்லை அப்படின்னா லைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கன்சிலர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஷேடோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் பவுடர் கன்சிலர் லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ நான் போடல. சப்போஸ் நீங்கள் ஹெவியான மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கன்சிலர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஐஷேடோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஐ மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். ப்ளூ கலரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டாஸ்லரோட ஐலைனர் எடுத்திருக்கேன். நான் விங் லைன்லாம் போடல, ஜஸ்ட் சும்மா
இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஐலைனரும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. கலர் எசன்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மஸ்காராவும் போட்டு முடிச்சிட்டோம். கலாசலோட காஜல் எடுத்திருக்கேன். ஸோ கலாசலோட காஜல் எடுத்துட்டு லைட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப வேணாம். இப்போ ஐலைனர் அண்ட் காஜல்லாம் போட்டு முடிச்சாச்சு. மார்ஸோட லிப்ஸ்டிக் பேலட் தான் எடுத்திருக்கேன். மேக்கப் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போடுறோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் லைட் வந்து நம்மளோட மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். எண்ட் வீடியோ பிடிச்சது பை மிஸ்டேக் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.